ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நம்ம தொடர்ந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி அதனோட அப்டேட்ஸை பார்த்துட்டு வரோம். நம்மளுடைய எஜுகேஷனல் குரூப்பில் கூட உங்களுக்கு அதில் டோட்டல் வியூஸ்லாம் ஷேர் பண்ணிட்டு வரேன் இலவசமாகவே. உங்களுக்கு நேற்று 9:39 அதாவது நேற்று காலையில் 9:39 ஒரு வியூஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். என்னென்னா, இது வந்து சப்போர்ட் ஆக்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. இது வந்து சப்போர்ட் எடுத்துச்சு, ப்ரைஸ் வந்து மேலே போயிடுச்சு. ஓகே, சம்டைம்ஸ் இந்த சப்போர்ட் வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னு வச்சிங்களேன். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, சார் உங்களோட வியூ வந்து ராங் ஆகிடுச்சு அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், வந்து என்னுடைய பர்சனல் வியூஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு வரேன். இதில் வந்து 100% பர்ஃபெக்ட் அப்படின்றவங்க யாரும் கிடையாது. ஒரு அசம்ஷன், இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு அசம்ஷன். இப்போ என்னுடைய வியூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இல்லை இவங்க சொல்கிறது எப்பவுமே வந்து சரியாக இல்லை அப்படின்னு நீங்கள் எடுத்துனா நம்ம சேனல் நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் டிப்ஸ் கால்ஸ் கொடுக்குற இடத்துக்கோ இல்லை மேலே உங்களை 1 to double மணி பண்ணுற இடத்துக்கோ நீங்கள் தாராளமாக நீங்கள் போகலாம். நான் அதை பற்றி எந்த இதுவும் சொல்லவே இல்லை. ஏன்னா லாஸ்ட் ஒரு சின்ன இஷ்யூ ஆகிடுது. லாஸ்ட் வீடியோவில் ஆல்மோஸ்ட் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இப்போ அந்த நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்க வந்து என்னென்னா ஒரு கிட்டத்தட்ட மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ இல்லை வேறு சில ஸ்கேமர்ஸ் கிட்ட அடி வாங்கியிருப்பாங்க. இப்போ அந்த கண்ணோட்டத்தோட ஒரு வீடியோ பார்க்க சொல்லணும்னா இவனும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணலாம் இல்லையா அப்படின்ற ஒரு தாக்கம் வந்து அவங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் அந்த டிஸ்லைக் பண்ணுறது, அப்புறம் நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுறது, அந்த சில விஷயங்கள் அவங்கக்கிட்டே இருக்கும். இதில் வந்து கிட்டத்தட்ட 10 வருஷமாக நம்ம யூடியூப் சேனல் ரன் பண்ண சொல்லுவோம். இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பார்ப்போம். அப்போ அவங்களுக்கு எல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு சிலர் நான் அந்த நெகட்டிவ் கமெண்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிருந்தீங்க அப்படின்னா, அதாவது என்னுடைய யூடியூப் இல்லை, வேறு எந்த யூடியூப்க்கும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் அந்த வார்த்தைகள் வந்து தேவையில்லாமல் அந்த உபயோகிக்க தவிர்த்துடுங்க. அவங்களுக்கு பிடிக்கலன்னா இக்னோர் பண்ணிவிடுங்க. இல்லை அவங்களுக்கு சரி தெரியப்படுத்துகிற விரும்புகிறீங்க, அதை கமெண்ட் பண்ண, சரி இந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு சரியாக இல்லை, கொஞ்சம் அதை மாற்றிக்குங்க. அதாவது அந்த சொல்கிற விதம் வந்து உங்களுக்கு அது அவங்களுக்கு ஹர்ட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணலாம். சரி, ஓகே, நம்ம டாபிக் வரலாம். இப்போது நிஃப்டி 50 வியூஸ் வந்து நேற்று நம்மளோட வியூஸ் வந்து கரெக்ட் ஆகிடுச்சு, மேலே போயிடுச்சு. ஓகே, சரி சார், இதெல்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சு, நெக்ஸ்ட் என்ன, எதுக்காக அது விஷயம் சொல்லியிருந்தீங்கன்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு போயிடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது இருக்குது. உங்களுக்கு நான் சிம்பிளாக அப்பப்போ உங்களுக்கு சொல்லுவேன், ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து சப்போர்ட் ஆக்ட் பண்ணும். சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னா அது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணும். வெரி சிம்பிள் மெத்தட் தான் அது. இதில் வந்து பெரிய கம்பசூத்திரம் எதுவுமே கிடையாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரெசிஸ்டன்ஸாக இருந்தது. ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் ஆன இடம் அது. பிரேக் அவுட் ஆன இடம்னா திரும்ப வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குதுன்னு உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்க இல்லையா. சேம் கான்செப்ட் தான் எதுலேயும். அப்புறம் இன்னொரு அதில் விஷயம் என்ன கவனிச்சாங்க அப்படின்னா, இங்கேருந்து நம்ம ரீடெஸ்ட்மெண்ட் போச்சு இல்லையா. ஸோ ரீடெஸ்ட்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட 50% லெவலும் டச் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஒரு அப்பர் சைடுக்கான வாய்ப்புகள் பார்க்கலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தது தவிர வேறு எதுவும் கிடையாது அந்த இடத்துல. ரைட்டுங்களா? சரி, இப்போது நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் எங்கே சார் போகும், அகைன் கீழே வருமா அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்கும். இல்லை நம்ம நெக்ஸ்ட்டு 25,300 லெவலில் எதிர்பார்க்கலாமா அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்கும். பட் என்னுடைய அசம்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ப்ரைஸு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த 25,300 லெவலில் தொடுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குதுன்னு தான் நான் வந்து என்னுடைய அசம்ஷன் இருக்குது. என்ன சார் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டவுனில் வந்து நீங்கள் என்னன்னாக்கா ஹையரை ஃபார்மேஷன் பண்ணி மேலே போகுது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்ற கேள்விகள் இருக்கலாம். ஏன்னா இதனுடைய ரீடெஸ்ட்மெண்ட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட 25,300 வந்து ரீடெஸ்ட்மெண்ட் லெவலாக தான் காமிக்குது. அப்போ என்ன வேணால் ப்ரைஸ் அங்கேருந்து கீழே விழுனா கூட உங்களுக்கு அந்த லெவல் வந்து போகணும். அப்புறம் இன்னொரு கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கேன், சேம் கான்செப்ட் தான் இங்கேயும் நம்ம மென்ஷன் பண்ணுறது என்னென்னா, எந்த லெவல் சப்போர்ட்டை பிரேக் பண்ண இடம் இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த 25,300 கிட்ட தான் அந்த லெவல் தான் வருது, 320 அந்த லெவல் தான் வருது இதுவும். ஸோ இதெல்லாம் வந்து பிரேக் டவுன் ஆன இடங்கள். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ப்ரைஸ் கொஞ்சம் கீழே வந்துச்சா கூட ஒரு பிரேக் அவுட்டில் அகைன் வந்து ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் தான் நம்ம பண்ணோம். இப்போ ப்ரைஸை அதுக்காக நம்ம இப்படி ஸ்ட்ரைட்டாக மேலே போய்ட்டு நான் சொல்ல வரல. ப்ரைஸ் கொஞ்சம் கீழே இந்த மாதிரி ஒரு பிரேக் அவுட் நடந்தாலும், ஏன்னா இங்கே பிரேக் அவுட் நடந்தாலும் இங்கே வந்து ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகிடுச்சா, அப்போ இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அகைன் இன்னொரு ஹையரை ஃபார்மேஷன் பார்க்க திரும்ப அந்த மூமெண்ட்டை கேட்ச் பண்ணுங்கள். இப்போ அதே மாதிரி நேரத்தில் வந்து ஒரு ஹையரை ஃபார்மேஷன் பிரேக் அவுட்டில் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா, அந்த ட்ரேட் ஒரு கொஞ்சம் ஃபெயில் ஆகிடுச்சு, இன்னொரு டைம் வருதுன்னா செகண்ட் சான்ஸை ஒரு ஹையரை ஃபார்மேஷனுக்காக வெயிட் பண்ணி ட்ரேட் எடுங்க.
பேக் டு பேக் கீழே போகுதுன்னு சேல் பண்ணுறது, மேலே போகுதுன்னு பை பண்ணுறது, இந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது ஓவர் ட்ரேடிங்கில் கொண்டு போய் விட்டுரும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் அவசரப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் இந்த இடத்துல. ஓகேங்களா? இப்போ நமக்கு என்னது, இது வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணிச்சு. அது வந்து ஒரு இடம் தெரிஞ்சிடுச்சு. ப்ரைஸ் என்னாவும் கொஞ்சம் மேலே போனால் கூட கொஞ்சம் லிட்டில் பிட் கரெக்ஷன், எவ்ரி கரெக்ஷனில் வர சொல்லும் ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகள் பார்த்து நம்ம 25,300 லெவலில் நீங்கள் எக்ஸிட் ஆகிடுது பெட்டராக இருக்கும். ஏன்னா வந்து டாப்பர் லெவல் பெரிய ரெசிஷன்ஸ் வந்துட்டுனால ப்ரைஸ் அங்கேருந்து வரதுக்கான கீழே அகைன் ஃபால் ஆகுதா இல்லையா வெயிட் நெக்ஸ்ட் தான் பார்க்கணும் நம்ம. ஓகே, ஸோ இது வந்து நிஃப்டி 50ல் என்னோடய வியூஸை நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி இந்த லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்ல இல்லையா, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் தவிர ஃபோர்ஸ்ஃபுல்லாலாம் வந்து நான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்ல என்னுடைய அன்பான வியூவர்ஸ்க்காக நான் ரிக்வஸ்ட் வச்சுருக்கேன். அவ்வளோதான். புதுசாக வரவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நோ ப்ராப்ளம், நீங்கள் அப்படியே பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள், இல்லைன்னா இக்னோர் பண்ணிவிடுங்க. ரைட், சரி. நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டிக்கு ஷிஃப்ட் ஆகிடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் வந்து ப்ரைஸ் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் ப்ரைஸ் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்குது. நேற்று இங்கேருந்து லோயில் ஃபார்மேஷன் பண்ணி கீழே சப்போர்ட் வரும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். இந்த சப்போர்ட் கொஞ்சம் மேலேயே வந்து எடுத்துடுச்சு. அதாவது இந்த சப்போர்ட்டுக்கு மேலேயே ப்ரைஸு ரிவர்ஸ் ஆகிடுச்சு. இதில் பெருசாக ஒன்றும் ப்ராஃபிட் ஒன்றும் கிடச்சிருக்காது. நேற்று லோயில் ஃபார்மேஷன் ஆனால் கூட மேபி ஸ்கேல்பிங்லனா கிடச்சிருக்கலாமே தவிர பெருசாக சொல்லிக்கிற மாதிரி வந்து ஒரு புட் சைடில் எதுவும் கிடைக்கல. ஆனால் கால் சைடில் உங்களுக்கு கிடச்சிருக்கலாம். ஓகே, சரி. இப்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டுருக்குது. ஓகேங்களா? அப்போ இதில் நம்ம என்ன மாதிரி ஒரு வியூ எடுக்கலாம்னா, எப்போது இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி உங்களுக்கு ட்ராவல் ஆகுதோ, அதாவது 57,200க்கு மேலே க்ளோஸ் வச்சிச்சு அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் வந்து அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணி ட்ரேட் எடுக்கணுமே தவிர, இங்கே வந்து நான் அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இங்கே பாட்டம்லேருந்து பை பண்ணிடாதீங்க. ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்கிறதுனால ப்ரைஸ் இங்கே கீழே க்ளோசிங் கொடுத்துச்சு, இங்கேருந்து லோயில் ஃபார்மேஷன் பண்ணுறதுன்னா அகைன் வந்து இந்த லோ டச் பண்ணுறதுக்காக ப்ரைஸ் வரலாம் இனி வரும் நாட்களில். ஸோ அதனால் இந்த ஏரியாவில் கொஞ்சம் கவனமாக பார்த்து ட்ரேட் எடுங்க. ஏன்னா இந்த ஏரியான்னு சொல்லிடலாம், இந்த இடத்துல ப்ரைஸ் இந்த மாதிரி போக சொல்லும் மேலே கீழே டிசிஷன் ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஏன்னா வந்து ஒரு நாள் ஃபுல்லாக அப்படி இந்த மாதிரி ஜோனில் போய்ட்டு சொல்ல நீங்கள் எந்த மேலே எது கீழே சொல்லி சைடஸ் மார்க்கெட்டில் கண்டுபிடிக்க முடியும். சரி, மேக்ஸிமம் பார்த்தீங்களாங்களா இந்த மாதிரி ரேஞ்ச் தான் ஓடிட்டுருக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் கணக்கில் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஒரு ரேஞ்சில் சொல்ல மேலே கீழே வந்து ட்ராப் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல என்னென்னா ப்ரைஸு இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே இருக்கிறவெல்லாம் வந்து நீங்கள் அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள். எப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் தாண்டி கீழே, அதாவது இது ஒரு ஹையாகவும் ப்ரைஸ் இங்கே சஸ்டட் ஆகி நின்று இப்படி வந்து ஒரு எம்பேட்டர் மாதிரி கீழே வந்துருச்சு அப்படின்னா டவுன் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள். அகைன் வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட் லெவல் வரை நீங்கள் டார்கெட்டை எதிர்பார்க்கலாம். இந்த தூரத்தை நீங்கள் டார்கெட்டாக எதிர்பார்க்கலாம். ஆனால் ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே ட்ராவல் ஆக சொல்லும் நீங்கள் வந்து ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பேங்க் நிஃப்டி என்னோடய வியூஸை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸில் என்ன மாதிரி ஒரு பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50ல் என்ன உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தனோ சேம் அதே தான். இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக அமையத்துக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ 83,000 வரலும் ப்ரைஸ் வந்து ஒரு அப்சைடுக்கான பிளான் பண்ணி ட்ராவல் பண்ணுங்கள். ஆனால் எப்படி ட்ராவல் பண்ணணுன்னா இந்த ஏரியாவில் ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பாருங்கள். அப்போ நீங்கள் அந்த ஏரியாவில் ரீச் ஆகிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி சென்செக்ஸில் கூட அந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் வந்து ஆக்ட் பண்ணிகிட்ருக்குது இங்கேயும். ஸோ இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். மறக்காமல் வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.